புதுச்சேரி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பாஜக காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், தொகுதி தலைவர் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த பாஜக முக்கிய பொறுப்பாளரான விஜயதாரணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவின் ஊழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஆட்சியில் நடைபெறுவதை பொதுமக்களிடம் மறைப்பதற்காக நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். தேனி நகராட்சிக்குட்பட்ட சிதம்பரனார் தெருவில் தனியார் பகல் நேர குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த காப்பகத்தில் சுமார் 1.5 வயது உள்ள குழந்தையை குப்பை தொட்டியில் போட்டு காப்பகத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் உருட்டி விளையாடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 49 லட்சம் ரூபாய் மதிப்பில் அதிநவீன காவல் கட்டுப்பாட்டு அறை திறந்து வைக்கப்பட்டது. புதியதாக நிறுவப்பட்ட இந்த கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின் கட்டுப்பாட்டு அறை செயல்பாடுகளை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் விளக்கமளித்தார். நீலகிரி மாவட்டம் குண்டூர் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் ஏராளமான கடைகள் உள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு திடீரென நகராட்சி மார்க்கெட் பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. துணிக்கடையில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள கடைகளில் பரவ தொடங்கியதால் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி அலுவலகத்தில் திமுக நகரமன்ற தலைவர் பர்மிளா தலைமையில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட 21 வார்டுகளில் குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, சாலை வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அமைத்து தருவதில்லை என கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஊசி மூலம் தர்பூசணிகள் நிறமூட்டப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து வந்த புகாரின் பேரில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் பாலக்கோடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள தர்பூசணி மொத்த விற்பனை கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மார்க்கெட் மற்றும் சந்தை பகுதிகளில் உள்ள சில்லறை தர்பூசணி கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிக நிறமிகள் மற்றும் ஊசி மூலம் நிறமூட்டப்பட்ட தர்பூசணிகளை கண்டுபிடித்து ஆய்வுக்கு எடுத்து சென்றனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மத நல்லிணக்க அடிப்படையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள மாமந்தூர் வேல்முருகன் உரம் யூரியா தயாரிக்கும் கம்பெனியிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகையினால் கேன்சர் நோய் வருவதாகவும் இதனால் 15க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டதாகவும் கூறி கம்பெனியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் தன் மனைவி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருவதாக கூறி கேனில் தான் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிக்க முயன்றார். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தியதால் எந்த அசம்பாவிதமும் நேராமல் தடுக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் இயங்கி வரும் பேக்கரி ஒன்றில் தம்பதியினர் இனிப்பு தின்பண்டங்கள் வாங்கியுள்ளனர். அதில் கெட்டுப்போன தின்பண்டங்கள் உள்ள நிலையில் கடை நிர்வாகிகளிடம் கேட்டதற்கு 10ல் 1 கெட்டுப்போய் உள்ளதாக அலட்சியமாக பதிலளித்ததன் காரணமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு கெட்டுப்போன மற்றும் காலாவதியான 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவு தின்பண்டங்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அருணாச்சலம்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் யாகசாலை மண்டல பூஜையை முன்னிட்டு 1000 பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவர் விவசாயிகளுக்கான பருத்தி, மிளகாய் பயிர்களின் உற்பத்தி மற்றும் மின்சார் நேர்த்தி பற்றிய தொழில்திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் புளியங்குளம், லட்சுமிபுரம், இனாமணி ஆட்சி, சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே ஆன்லைன் ஆப் மூலமாக 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி அதனை கட்ட முடியாமல் மன உளைச்சலில் இருந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த மணிமங்கலம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் குழாய் பிரச்சினைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதன் பணியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதமும், ஊழியர் 2 பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மளிகை கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த 15 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடை உரிமையாளர் வேலு மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கருப்பூர் பகுதியில் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள புதிய டெண்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய டெண்டரில் 3 ஆக்சில் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதால் 2 ஆக்சில் வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தக்காளி விலை கடும் சரிவை சந்தித்ததால் தோட்டத்தில் விளைந்த தக்காளிகளை விவசாயிகள் பறிக்காமல் விட்டதால் அழுகிய நிலைக்கு சென்றன. கிலோ 5 ரூபாய்க்கு தக்காளி விற்பனையாவதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நடக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போனா ஒரு டைம் விலை விற்கிது. 100 ரூபா பாக்ஸ் 70, 60 ரூபாய்க்கு கேட்குறாங்க. வந்து கூலி ஆளுக்கு வந்து கொடுத்தாக்க மருந்தடிக்கிற காசு கூட இல்லை. மொத்தம் எதுவுமே வந்து விவசாயிங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதை நம்பி நம்ம வந்து கடவோடம் வாங்கி செய்கிறோம். சுத்தமாக வந்து நெகையை மேட்டு மாட்டாத அளவுக்கு இருக்குது. மொத்தம் தக்காளி அறுக்காத அப்படியே விட்டுக்கிறோம் தோட்டத்தோட. மொத்தம் எவ்வளோ வேலை கேட்குறாங்க தக்காளி 3. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மின்சார கம்பியில் சிக்கிய காகத்தை காக கூட்டங்கள் போராடி காப்பாற்றின. 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடிய காகம் மீட்கப்பட்டதை அடுத்து இது தொடர்பான காட்சிகள் வைரலாகி வருகின்றன. தூத்துக்குடியில் அரசு பள்ளிக்குள் புகுந்த மழைநீர் அகற்றப்படாததால் பள்ளி வளாகம் முழுவதிலும் கோரை பொருட்கள் வளர்ந்து சதுப்பு நில காடுகள் போன்று காட்சியளிக்கின்றன. 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் விஷ ஜந்துக்கள் அபாயம் இருப்பதால் மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே உயர் மின்னழுத்த கோபுரத்தில் இருந்து குதித்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவரின் பெயர் வினோத் என்றும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பெரியதாழை கடற்கரை பகுதிகளில் நாட்டு விசைப்படையில் மீனவர்களுடன் சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ரோந்து பணியில் ஈடுபட்டார். மேலும் காவல்துறையினரின் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பொதுமக்களிடம் அவர் கேட்டறிந்தார். புயல், வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் நிவாரணத் தொகை வழங்காத மத்திய அரசை கண்டித்து கண்டன கூட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் கூட்டமைப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சியில் மே முதல் வாரத்தில் இந்த கண்டன கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கல்குவாரிகளில் டிரான்ஸ்போர்ட் லாரி உரிமையாளர்களுக்கு முறையான பாஸ் வழங்காததை கண்டித்து ஓட்டுநர் நலச்சங்கத்தினர் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிக கனிம வளங்களை ஏற்றி செல்லும் கேரளாவை சேர்ந்த லாரிகளுக்கு உரிமம் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அது இன்ன வரைக்கும் 4 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு தகவல் வரல.
ஸ்ட்ரைக் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணலை. எங்கள் தகவல் வர வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் தொடரும். காலை இடத்த வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு தான். எதுக்காக அதை செய்கிறீங்க? எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சீட்டு இல்லைன்னு சொல்லி வண்டியை பிடிச்சி கேஸ் போடுறாங்க. அது கரெக்டாக முறையாக எல்லா கிரசர்லையும் பரவாயில்ல. மொத்தமே 40 கிரசர் இருக்குன்னா 4 கிரசரில் தான் பாஸ் இருக்குது. இதை வந்து பாஸ் 4 கிரசரில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கே ஒரு கிரசரில் ஒரு நாளைக்கு அங்கே பாஸ் கொடுக்குறாங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு டாஸ்மாக் கடையின் முன்பான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டி பாஜகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மதுபான கடையில் முதலமைச்சரின் புகைப்படத்தினை ஒட்டிய பாஜகவினரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த புறவழிச்சாலையில் முன்னால் சென்ற கார் மீது மற்றொரு கார் மோதிய விபத்தில் கார் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விபத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான சுதாகர் ஆஜரானார். மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மாரியப்பனுடன் ஆஜராகிய சுதாகரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகள் சென்ற காரை ஒற்றை காட்டு யானை துரத்தி செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதனை அடுத்து மலைப்பாதையில் வாகனம் மூலம் செல்லும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கொள்ளிக்கோடு மந்து வனப்பகுதியில் புலி தாக்கியதில் தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த குட்டன் என்பவர் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் உயிரிழந்த குட்டனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியளித்தபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு மண்டலம் 5, 6 தனியாருக்கு விடுவதற்கு தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார்கள். அர்பேசன் என்ற ஸ்பெயின் நிறுவனத்திடம் தொழிலாளருடைய பணிகளை ஒப்படைப்பதற்குண்டான வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள். இது இங்கு பணிபுரியக்கூடிய பட்டியலின அனைத்து சாதி ஏழை எளிய தொழிலாளருக்கு எதிரானது, குறிப்பாக பெண் தொழிலாளருக்கு எதிரானது. 19/1/2021 தேதிய கடிதத்தின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எண்ணியலம் தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பியிருந்தார். ஆனால் தற்போது அமைச்சர் நேரு அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள், நாங்கள் யாரையுமே பணியந்திரம் செய்வதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் பொய்யாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த கடிதத்திற்கு தற்போது மாற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.